இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேத பகுதி ஆதியாகமம் 46வது அதிகாரத்தில் 2, 3 வசனங்கள் பார்க்க போகிறோம். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். அதாவது இங்கே ஆண்டவர் யாக்கோபை கூப்பிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அங்கே போக பயப்பட வேண்டாம், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன் தேவன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு ஆண்டவரோட கைடன்ஸ் இருந்தால் நம்ம என்ன செய்யணும், எங்கே போகணும், எங்கே வரணும், எல்லாவற்றையுமே ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லுவார். அதுக்கு நம்ம ஆண்டருடைய சமூகத்தில் நிறைய நேரம் செலவழிக்கணும், அவரோட கூட இருக்கணும். அப்படி நடக்கும்போது தான் நமக்கு அவருடைய சத்தம் நம்ம செவிகளில் கேட்கும். அவருடைய சத்தம் நம்ம வாழ்க்கையில் கேட்டதுன்னா அதுக்கப்புறம் அவருடைய கைடன்ஸில் நம்ம வாழ ஆரம்பிச்சிடுவோம். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரேன்னு அவர் சமூகத்தில் போய் உட்காரணும். அப்படி உட்காரும்போது ஆண்டவர் நம்மளை நோக்கி, நீ இந்த விஷயத்துக்கு பயப்பட வேண்டாம், நீ இப்படி செய், நீ இதை பண்ணுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நமக்கு அதை குறித்து எந்த ஒரு பயமுமே வராது. ஆனால் நம்ம ஆண்டவரோடு நடக்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்மளோட பேசுகிறது நம்ம செவிகளுக்கு கேட்கும். இல்லைன்னா நம்ம செவியில் பிசாசினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம எந்தெந்த காரியத்தை குறித்து மனம் திரும்பணுமோ அதிலிருந்து மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் நேரத்தை செலவிடும்போது நம்ம வாழ்க்கையை குறித்து, நம்ம ஃப்யூச்சரை குறித்து, நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எந்த விஷயமா இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை நடத்துவார். நம்ம பயப்படாமல் அவர் சொல்கிறத கேட்டு அவர் பாதையில் நடந்தால் போதும். நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமீன்.